மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வணிக குப்பையை நிராகரிக்கணும். மீடியாக்ரிட்டி should be shunned. அவ்வளவுதான். உங்க அடுத்த தொடர்வது ஒரு லவ் ஸ்டோரி. ஸ்நேகிதியே. நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். ஆனா என் பேரு பிரம்மா. ஆனந்தா வா, அடுத்த கதைக்கு வேலை வந்துருச்சு. காதல் கதை. பிரம்மா முதன்முறையாக எழுதும் காதல் கதை. எப்படி, லவ் ஸ்டோரி? ஓகே, பண்ணிடுவோம். பத்திரிக்கையோட எடிட்டர் சொன்னாரு முழு கதையை எழுதி கொடுக்க வேணாமா, ஒவ்வொரு அத்தியாயமா எழுதி கொடுத்தா போதும். ஈஸியா போச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கதையோட அவுட்லைன் இருக்கா பிரம்மா? என்ன ஆனந்தா, இந்த ஆனந்தம் இல்லாம கதையும் இல்ல, இந்த பிரம்மானந்தனும் இல்ல. முதல்ல கதையோட நாயகி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். காவ்யா. காவ்யா ஒரு டான்சர், கதக் டான்சர். அதான் இல்ல, இதுல அவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவ்வளவு நாளா மனசுக்குள்ளேயே உருவாக்கிய என் காவ்யாவை இப்ப நான் வெளியே கொண்டு வர போறேன். ஹீரோயின் காவ்யா, அப்ப ஹீரோ வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். கதிர் காவ்யாவை நோக்கி சென்றான். மெக்கானிக்கா ஒத்து வராதே, மாத்துரு அப்படிங்கிற. சரி மாத்துருவான். ஹாய் மாலினி, ஐம் கதிர். இது ஏன் புக்கு. நெஞ்சிலே நெஞ்சிலே பீட் ஃபாஸ்ட் ஆனதே, லாஜிக்கா மேஜிக்கா லைஃப் டேஸ்ட் ஆனதே, உன்னை பார்த்ததும் அந்த வானவெல்லும் சாயம் போன சட்டை போல ஆனதே, கண்களால் நீ கொஞ்சம் சீண்டவே அந்த பூக்களும் திண்டாடுதே, என்னோட வாழ்க்கை நீ என்று ஆக எஸ் என்று சொல். I love you, Kadir. I love you, Kadir. I love you, Kadir. கதை முடிய போகுது. இப்ப என்னடா வளர்ற? காவியா எப்படி அவனை போய் எப்படியா? கதிர் தானடா ஹீரோ, அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி? நீ தானே எழுதின, இப்ப நீயே எழுதின இல்லைங்கள, கதையோட போக்கில் எழுதிட்ட. ஆனா இப்ப என்னால ஒத்துக்க முடியல. டே பிரம்மா, ஆஃப்டர் ஆல் இது ஒரு கதை தானே. இல்ல, கதையா இருந்தாலும் அவளை யாரு நெருங்க கூடாது. ஏய், இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ளே இருந்தவட என் காவியா. அவ ஏன் காவியா, அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல வேற யாரையும் குறுக்க வர விட மாட்டேன். காவியா கதிரா லவ் பண்ண கூடாது. இது வரைக்கும் பப்ளிஷ் ஆன கதையை எப்படி மாத்துவ? ஆனா இனிமே வரப்போற கதையை மாத்தலாம்ல. டேய், இது ஏன் கதைடா. என் கேரக்டர்ஸை எப்படி வேணா ஆட்டி வைப்பேன். அதுதான் இல்ல, கதையோட போக்கில் எழுதிட்டேன்னு சொன்னல, அதுதான் கரெக்ட். The story should take its own course, பிரம்மா. அதுல நுழைய உனக்கு கூட அனுமதி இல்லை. உனக்கு தெரியாதா, கதைனாலும் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் வேணும் பிரம்மா. லாஜிக்கா? சரி, கதிர ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டா ஏன், என்ன ரீசன்? அவன் தங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. ஆக்சிடென்ட்டுக்கு லாஜிக் தேவையில்லை. இப்ப திடீர்னு தங்க எங்கன்னு வந்தா? கதிருக்கு தான் யாரும் இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சே.
பிரம்மா, நீ என்னென்னமோ யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்க. நான் சொல்றேன், உன் ஆனந்தம் சொல்றேன். கதை முடிய போகுது. அதை எப்படி முடிக்கிறதுங்கிறத பத்தி யோசி. சரி, கல்யாணத்திலே முடிச்சிடலாம். போய் மாத்தி வந்துருக்கோ. என்னாச்சு என்னாச்சு என்று எல்லோரும் கதற கதிரை அள்ளி சென்றார்கள். கடைசி அத்தியாயம். கதைக்கும் கதிருக்கும். பாத்தியா, நீ தானே சொன்ன ஆக்சிடென்ட், நோ லாஜிக். பிரம்மா தி கிரேட் ரைட்டர். இப்ப இந்த மாதிரி எடுத்தேன் கவுத்தேன் கதை எழுதுறவனாடா நீ? மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர். இத்தனை விருதுகள், நெருடர்கள், வேல்வித்தி, சொந்தத்தை தேடி, இதெல்லாம் உன்னோட மாஸ்டர் பீசஸ். இதையெல்லாம் எழுதின பிரம்மா எங்க? இப்போ ஒரு 4 வயசு பையன் கோடு கோடா படம் வரைஞ்ச மாதிரி கிறுக்க நினைக்கிற பிரம்மா எங்க? இனிமே நான் உன் கூட இருக்கிறது அர்த்தம் இல்லை. என்னை விட்டு எங்க போற? நீ பிரம்மாவாவே இரு. இந்த ஆனந்தம் உனக்கு தேவையில்லை. உன்னை விட்டு நான் மட்டும் இல்லை, உன் ரெப்புடேஷனும் போகுது. என் ரெப்புடேஷனை பத்தி மக்களுக்கு தெரியும். பிரம்மா, நீ தானே சொன்ன வணிக குப்பைகள் எழுதுறவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நிக்க வச்சு சுடணும்னு. இப்ப நீயும் ஆனந்தா, நான் ஒன்னும் குப்பையெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டேன். எப்போ உன்னோட கதையை பின்னால தள்ளிட்டு உன்னோட பர்சனல் லைஃபையும் ஈகோவும் முன்னால கொண்டு வந்தியோ அப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உன் கதையோட சேர்த்து உன்னையும் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க உன் சோகால் ஃபேன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நினைச்சிட்டே இரு. எழுத்தாளரை நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. இதுதான் உன்னோட கடைசி படைப்பு. இவ்வளவு சொல்லியும் புரியலனா உன் வழியிலேயே சொல்றேன். நீ படைப்பாளி, காவியா உன்னால படைக்கப்பட்டவன் சொல்றல்ல, அப்படி பார்த்தா உன்னால படைக்கப்பட்ட காவியா உன் மகளுக்கு சமம். போய் மாத்தின்னு வந்துருங்கோ. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹே ஸ்வம் ஜீவ சரத